ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும், அதை நம்ம வந்து எப்படி நம்மளுடைய பாடியில இருக்கிறது, கஸ்டமருக்கு நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்தாதான் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்துச்சுன்னா ஃபிட்டிங் வந்து தப்பாக தான் இருக்கும். அப்போ நம்ம கரெக்டான அளவுல மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி எடுக்கணும், இன்னொரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கிளாஸில் வந்து பார்க்க போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம போட்டிருக்க இன்னர்ஸ் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா? நம்ம கீழே இப்படி இறங்கி இருக்காம அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கையை உள்ள விட்டு அந்த நல்லா லிஃப்ட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் நமக்கு வந்து கிடைக்கும். அப்பதான் நம்மளால மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக எடுக்க முடியும். அது வந்து யாரா இருந்தாலுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நீங்க சொல்லிடுங்க, நீங்க போட்டிருக்க இன்னர்ஸை நல்லா லிஃப்ட் பண்ணி நல்லா மேலே தூக்கி இந்த பக்கமா கீழே இறக்கணும். ஓகேங்களா? இந்த பக்கம் நம்ம வந்து மேலே கை உள்ள விட்டு மேலே தூக்கி கீழ் பக்கமா இறக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இறங்கி இல்லாமல் நல்லா லிஃப்ட் பண்ணி மேலே ஏறி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராப்பராக அதை பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட பேக் லென்த் எடுக்கணும். ஓகேங்களா? பேக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு நீங்கள் வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டரு. இதில் வந்து மிட் பாயிண்ட்ல வச்சுக்கிறோங்க. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த லென்த் ஓகேங்களா, நம்ம எவ்வளோ தூரம் ப்ளவுஸ் போட போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர்கிட்ட நீங்க கேட்கலாம், இப்படி டச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்ல, நமக்கு வந்து இந்த அளவுக்கு போதுமா அப்படிங்கிற நம்ம வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரேசியர் போட்டிருக்காங்களோ அதுல இருந்து ஆஃப்ல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்க கீழே இறக்கி எடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் எனக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்ப என்னோட பேக் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இது ஓகேங்களா, மிட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க இதுல மிட் பாயிண்ட்ல நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க இந்த மிட் பாயிண்ட்ல வச்சுக்கணும். மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட லென்த் வந்து பாருங்க. நான் இப்ப என்னோட பிரேசியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, என்னோட பிரேசியர் இங்க இருக்குது. கரெக்டாக அதை வச்சுங்க. ஷோல்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு இப்போ என்னோட பிரேசியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுன்னா இதுல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்குதுன்னா இங்க இருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் லென்த். ஓகேங்களா? கஸ்டமருக்கு நம்ம வந்து அப்படிதான் எடுக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்க வரல அப்படின்னா நம்மளோட பழைய ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட லென்த்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம லென்த்துக்கு மட்டும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட இறக்கம், பேக் சைடு நம்ம வந்து எவ்வளோ நெக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கணும். நம்ம வந்து நெக் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பேக்ல எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்லேயே நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ கஸ்டமருக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு எவ்வளோ இறக்கம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே டச் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ கஸ்டமர் இருந்தாங்கன்னா மேலே நமக்கு வந்து பிடிச்சிருப்பாங்க ஷோல்டரை. அப்போ நம்ம இங்கேருந்து வச்சுட்டு இங்கே வச்சுட்டு கரெக்டாக இந்த கையை எடுத்து இந்த மாதிரி ஓகேங்களா, நம்ம எவ்வளோ கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 8 நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 8 நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா அந்த 8க்கு நேரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கணும். ஓகேங்களா? இது 8 இருக்குன்னா அந்த 8க்கு நேர இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச். நம்ம கஸ்டமருக்கு நேரா ஷோல்டரிங் வச்சு இருக்கு. ஓகேங்களா? இதை மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு காமிக்கணும். அப்போ அவங்களுக்கு ஃபீல் ஆகும், டச் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபீல் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓகே எனக்கு இவ்வளோ போதும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை 9 இன்ச் கொடுக்க போறீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்க வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இங்க இருந்து வச்சு ஓகேவா, நம்ம வந்து இங்கே டச் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இப்போ நான் 8 இன்ச் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகேங்களா, ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 இன்ச் கிட்ட நமக்கு வந்து ஃபோல்டிங் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் வந்து 8 இன்ச் கிட்ட இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. இப்படி வச்சோம்னா நமக்கு வந்து பேக் சைடு இவ்வளோ லென்த் இருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து இவ்வளோ லென்த் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஓகேங்களா, 6 ஆர் 6.5 வைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். ஓகேங்களா? கஸ்டமருக்கும் சரி நமக்கும் சரி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு 2 மெஷர்மெண்ட்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து, ஃபுல் லென்த்து, 2 வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட லென்த்து. இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துட்டோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னா இந்த போன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போன்ல இருந்து ஓகேங்களா அடுத்து நமக்கு இங்கே வரக்கூடிய இந்த போன் வரைக்கும், இந்த போன்ல இருந்து இந்த போன் வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டா பாருங்க, இங்க டச் ஆயிருக்கா, இங்க டச் ஆகி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஏறி இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? இது மேலே ஏறி இப்படி வரக்கூடாது. கீழே இறங்கி இந்த மாதிரி கீழே இறங்கி இப்படியும் போகக்கூடாது. கரெக்டா அப்படி வச்சீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும்
இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு எடுக்கணும், கஸ்டமருக்கு எடுக்கணும். நமக்கு நாமே எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 14 இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 மெஷர்மெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து வந்துடலாம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லென்த் ஃபுல்லா நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரவுண்டு ஓகேங்களா எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மிட் பாயிண்ட்டுக்கு நேரம் எங்க லைன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேரம் வச்சுட்டு இங்க இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க இருக்கோ அதோட லென்த் எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? நம்மளோட இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து எங்க இருக்கோ அதோட லென்த் எடுத்துக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர்ல இருந்து அபெக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இல்லைன்னா நிப்பிள் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து அண்டர் பஸ்ட். ஓகேங்களா? அண்டர் பஸ்ட் நீங்க வந்து எடுக்கும்போது கரெக்டா இந்த பஸ்ட் மேல இப்படி டிராவல் ஆகி இது எங்க முடியுதோ ஓகேங்களா, இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எங்க முடியுதோ அது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம எடுக்கிறோம், கஸ்டமருக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற போது அப்படி அவங்களுக்கு நீங்க எப்படி எடுக்கணும்னா இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க இருக்கோ அதை டச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டச் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கிட்ட நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து அண்டர் பஸ்ட்டை வந்து எடுக்கும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மேலே இப்படி ஏறி கீழே இறங்கணும். ஓகேங்களா? இப்படி மேலே ஏறி இப்படி கீழே இறங்கணும். இப்படி இறங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து பிரேசில் வந்து எங்கே முடியுதோ ஓகேங்களா, கரெக்டாக நமக்கு வந்து பிரேசில் வந்து எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். இதை நீங்க வந்து இப்படி சைட்லலாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சைட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அந்த ஏரியா நமக்கு வந்து பெருசா இருக்குல்ல, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து சின்ன சைஸ் ஆயிரும். அப்ப நமக்கு வந்து ஃபிட்டிங் போட்டா நமக்கு வந்து கிடைக்காது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்படி எடுக்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இப்படி டிராவல் ஆகி கீழே வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும். இந்த முடியும் போது நம்மளோட பிளேஸில் வந்து எங்க முடியுதோ அது வரைக்கும் நீங்க வந்து உள்ள இந்த மாதிரி கொடுத்து எடுக்கணும். ஓகேங்களா? நிப்பிள் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் எடுக்கணும். நிப்பிள் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா நிப்பிள் டு நிப்பிள். ஓகேங்களா? நிப்பிள் டு நிப்பிள் இது வரைக்கும் இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் லென்த் எடுக்கணும், ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும், ஆர்ம் ரவுண்ட் எடுக்கணும். ஆர்ம் ரவுண்ட் எடுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எடுக்கணும்னா இப்படி கீழே போட்டுட்டு இதை வந்து இப்படி மேலே போட்டணும். ஓகேங்களா? இப்படி கீழே போட்டு இப்படி மேலே ரவுண்டா எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டா நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து இங்கே தான் இருக்கு. நம்ம வந்து எந்த ஒரு லூஸுமே அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க வேணாம், கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஓகேங்களா, அப்படின்னா 15.5 வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். நீங்கள் ஸ்லீவ் வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் எடுப்போம், 3/4 ஸ்லீவ் எடுப்போம், ஃபுல் ஸ்லீவ் எடுப்போம். எல்லாத்துக்குமே ஸ்லீவ் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக இங்கே வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் ஸ்லீவ் எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 5 இன்ச் அளவுக்கு வரைக்கும் எடுக்க போனா 5 இன்ச் வரைக்கும் வந்து பாருங்கன்னா இந்த இருக்க 5 இங்க தொட்டுட்டு இங்க இருந்து 5 வச்சுட்டு இங்க இருந்து நம்ம வந்து சுற்றளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க வச்சுட்டு 5 இன்ச் எடுக்கிறோம்ல அங்க வச்சுட்டு அதோட சுற்றளவு நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவ் எடுக்க போறோம் அப்படின்னா எல்போங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த இது வரைக்கும் தான். ஓகேங்களா? நம்ம முட்டைக்கு மேல வரைக்கும். இப்ப நீங்க இங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற போது இங்க இருந்து இப்படி எடுக்கும்போது நம்ம கையை வந்து பாத்தீங்கன்னா மடக்கிக்கிட்டு அதோட சுற்றளவு எடுக்கணும். ஓகேங்களா? மேல நம்ம வந்து 5 இன்ச் எடுத்தோம் பாத்தீங்களா, அப்போ நம்ம வந்து கையை மடக்கிக்கிட்டு தான் சுற்றளவு எடுக்கணும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையை வந்து இப்படி மடக்கிட்டு தான் சுற்றளவு எடுக்கணும். ஏன்னா நீங்க கையை மடக்கும் போது இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சதை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த இடத்துல. நீங்க கீழே விட்டு எடுத்தீங்கன்னா லூஸா இருக்கும். இதே நீங்க வந்து கையை மடக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா டைட்டா இருக்கும். அப்ப கையை மடக்கும் போது நமக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டுக்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து இந்த லென்த்ல இருந்து நீங்க இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது இதோட லென்த் நீங்க எடுக்கும் போதே கையை மடக்கிடணும். ஓகேங்களா? உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல மத்தவங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்க இதோட லென்த் எடுக்க போறீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கையை மடக்கிட்டு இந்த முட்டைக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த முட்டைக்கு கீழே டிராவல் ஆகி இங்க வரணும். ஓகேங்களா? கரெக்டா வந்து எங்க முடிச்சுக்குமோ அங்கே வரணும். அங்க எடுத்துட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 வருது.
இப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஓகேங்களா. இந்த மாதிரி கையை மடக்கிட்டு இங்கேருந்து டிராவல் பண்ணி அப்படியே முட்டியை தாண்டி இப்படி வரணும். இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்தீங்கன்னா கையை நீங்கள் இப்படி மடக்கும் போது இந்த இடம் நமக்கு வந்து டைட் ஆகும். அப்போ நமக்கு வந்து போட்டிருக்கும் போதே ஒரு கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த ப்ளவுஸை போட்டோம், எதுக்குடா இந்த ப்ளவுஸை போட்டுக்கணும், எப்படா கழட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அதனால நீங்கள் கையை மடக்கிட்டு தான் எடுக்கணும். அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் நீங்கள் எடுக்கிறதாலும் கையை மடக்கிட்டு இங்கேருந்து ட்ராவல் ஆகி ஓகேங்களா இந்த முட்டியை தாண்டி இந்த ஸ்லீவ் வரைக்கும் எவ்வளோக்கு நம்ம வந்து போட போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் ஓகேவா. இப்போ இதோட சுற்றளவு நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக இதே அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதுல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து லூஸ் கொடுத்து தான் எடுக்கணும். ஏன் லூஸ் கொடுக்குறோம்னா இப்போ வந்து பாருங்க, இந்த கையை நான் நீட்டுறேன், எனக்கு இவ்வளோ லூஸ் இருக்கு. இந்த கை நான் மடக்கிறேன், எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூஸே இல்லை ஓகேங்களா. நீட்டும் போது இருக்கிற லூஸு இந்த கையை மடக்கும் போது நமக்கு வந்து லூஸ் இல்லை. அப்போ அந்த கை மடக்கிறதுக்கு உண்டான லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும் நம்மளால ஓகேங்களா. நமக்கு வந்து இதெல்லாம் டைட்டா இப்போ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இப்படி மடக்க உங்களால் முடியவே முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கும் ஓகேங்களா. அதனால நீங்க அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட முட்டை ஃபுல் ஸ்லீவ் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஃபுல் ஸ்லீவ்ல ஃபுல் சுற்றளவு நீங்க எடுக்கணும். அப்படின்னா உங்களோட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுற்றளவு எடுக்கணும் ஓகேங்களா. சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துதான் நம்ம வந்து போடணும். ஏன்னா நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க கை இதுக்குள்ள போகாது ஓகேங்களா. இந்த இடத்த விட இந்த இடம் நமக்கு வந்து சின்னது. அப்ப நீங்க இந்த இடத்த அளவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கை வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகாது. அப்ப நீங்க கையில மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்த தான் நீங்க ஃபுல் ஸ்லீவுக்கு நீங்க எடுத்துக்கணும் ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட ரவுண்ட் நம்ம வந்து எடுக்கணும். ஏன் நெக்கோட ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நெக்கோட ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு மேக்சிமம் நெக்கு வந்து லூஸ் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டான நெக்கோட வித்து வைக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு கரெக்டான நெக்கு நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு லூஸ் வந்து ஆகவே ஆகாது. ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபால் ஆகாது. இப்படி கீழே எடுத்தோம்னா கீழே வந்து வராது. அப்படி வராம இருக்கணும்னா ப்ராப்பரா நீங்க நெக்கோட வித்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராப்பரா நீங்க நெக்கோட வித்து கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் வந்து பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு நீங்க எடுக்கிறதா இருந்தா கரெக்டா நெக்கை சுத்தி எவ்வளோ இருக்கோ ஓகேங்களா, கரெக்டா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கரெக்டா இந்த மேல உள்ள பாயிண்ட் எங்க முடியுதோ அதுதான் நம்மளோட நெக்கோட சுற்றளவு. கீழே உள்ள அளவு வந்து கிடையாது, மேல. ஏன்னா இதுவே 1 இன்ச் அளவுக்கு வந்துடும். மேல உள்ள பாயிண்ட் வந்து நெக்கை சுத்தி இந்த மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த மிட் பாயிண்ட் வந்து எங்க ஓகேங்களா, இந்த மேல மிட் பாயிண்ட் மேல போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு மிட் பாயிண்ட் எப்படின்னு சொல்றேன். இப்ப இங்க எங்க முடியுதோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட சுற்றளவு. இப்ப நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் நம்ம வந்து எடுக்கிறோம், நெக்கை சுத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இங்க இருந்து ஓகேவா. இப்ப நான் வந்து எடுக்கிறேன்னா இப்படிதான் ஓகேங்களா. கரெக்டா நெக்கை சுத்தி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பின்னாடி பக்கம்லாம் வந்து பாருங்க, நமக்கு வந்து எங்கேயுமே லூஸ் இருக்கக்கூடாது, எங்கேயுமே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கக்கூடாது. அப்படியே கரெக்டா நம்ம வந்து எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து நெக்கோட வித்து வந்து பாருங்க 13 ஓகேங்களா, 13.25. இதுதான் என்னோட நெக்கோட ரவுண்டு. இதை வச்சுதான் நான் நெக்கோட வித்து நான் வந்து கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி நீங்க எடுத்து கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு நெக்ல எந்த ஒரு லூசஸ்மே உங்களுக்கு வந்து வரவே வராது ஓகேங்களா. ஷோல்டர் ஃபால் வந்து கம்பல்சரி வரவே வராது. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஃபுல்லா நம்ம வந்து எடுத்துட்டோம். அடுத்து நம்ம சுற்றளவு எடுக்கணும் ஓகேங்களா. சுற்றளவு எடுக்கணும். நமக்கு என்னென்ன சுற்றளவு வேணும் பாத்தீங்கன்னா ஒரு 3 சுற்றளவு வேணும். நெக்கோட சுற்றளவு எடுத்துட்டோமா. அடுத்து நம்மளோட செஸ்ட் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுக்கணும் ஓகேங்களா. கரெக்டா இது இந்த மிட் பாயிண்ட்க்கு நேரம் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. கரெக்டா மிட் பாயிண்ட்க்கு நேரம் வச்சிருக்கேன். நம்ம வந்து ரொம்ப லூஸும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப டைட்டும் கொடுக்கக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிடில் செஸ்ட் வரும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தொட்டு நமக்கு வந்து டச் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பின்னாடி பக்கத்துலேருந்து எடுக்கும்போது எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை நமக்கு வந்து டச் ஆகணும் ஓகேங்களா. டச் ஆயிருக்கணும். இப்போ பின்னாடி பக்கம் வந்து பாருங்க, நமக்கு எந்த பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, எந்த பக்கமுமே நமக்கு லூசஸ் வந்து இருக்கவே கூடாது, லூஸ் இருக்கக்கூடாது. அது மாதிரி டேப்பும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பிலாம் இருக்கக்கூடாது ஓகே. கரெக்டான அளவுல இருக்கணும் ஓகேங்களா. கரெக்டான அளவுல இருக்கணும்.
இப்படி வச்சு இப்போ இதோட மிட் பாயிண்ட்ல நம்ம வந்து எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேரா நீங்க வந்து டிராவல் ஆகும் நம்மளோட இன்ச் டேப். ஓகேங்களா? அடுத்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கனக்குள்ள பிளவுஸ் முடியுதோ அந்த இடம் தான் நமக்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? கரெக்டா இங்க எடுக்கிறோம்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே நம்மளோட பாடியில நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கரெக்டா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் எடுக்கிறேன். அப்பர் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம்கோல் அடியில ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்கி இருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஆம்கோல் அடியில ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்கி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். நமக்கு வந்து ரொம்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துருக்க கூடாது. அது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இப்படி டைட்டா மூச்சு பிடிச்ச கூடாது. இந்த மாதிரி லேசா அப்படி சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலா நம்ம வந்து எப்படி இருப்போமோ அப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிடில் செஸ்ட். ஓகேங்களா? மிடில் செஸ்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கோ அதை தொட்டு நமக்கு வரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மிடில் செஸ்ட். ஓகேங்களா? அடுத்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். வேஸ்ட் ரவுண்ட் நீங்க எடுக்கும் போது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் லூஸ் கொடுத்துருப்போம். ஆனா வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது நம்ம ஃபுல் டைட் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளோட ஃபுல் டைட் கொடுத்து தான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். ஏன் நம்ம வந்து ஃபுல் டைட் கொடுக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து பிளவுஸ் வந்து கீழே நிற்கும். இல்லைன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லூஸாவே இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி லூஸா இருக்கக்கூடாதுன்னா ஃபுல் டைட் நீங்க கொடுத்து நீங்க இதை எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸுக்குமே கால்குலேஷன் பண்ணி போட போறோம். இதே மாதிரி நீங்களும் உங்க பாடியில மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இல்லை கஸ்டமருக்கு நீங்க தைக்கிற மாதிரி இருந்தால் கஸ்டமருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் மெத்தட் பிரகாரம் தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஒவ்வொரு பாடி சைஸுக்குமே நமக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கண்டிப்பா கேளுங்க. தேங்க்யூ.